ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் என்னென்னு பார்த்தோம். அதனுடைய 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே வெயிட்டட் அரித்மெட்டிக் மீனோட அடுத்த டாபிக் ஒரு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிடுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டபிள்யூ டிவைட் பை டபிள்யூ. வெயிட்டட் வேல்யூ வந்து எக்ஸ் பாருங்கிறது இதில் வந்து மீன், டபிள்யூங்க நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம டிவைட் பண்ணி நமக்கு வெயிட்டட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நிச்சயம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன். இந்த கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னன்னா 2 குரூப், அதாவது இஃப் வி ஹேவ் அரித்மெட்டிக் மீன் அண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் தேன் 2 ரிலேட்டட் குரூப்ஸ், we can calculate the combined average of this group by apply the formula. ஓகே, 2 குரூப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 குரூப் 2ஆக இருக்கலாம், இல்லை நிறைய குரூப் என் குரூப்ஸாக இருக்கலாம். இந்த குரூப்பாக இருக்கும்போது அதிலிருந்து நம்ம இந்த கம்பைன் அரித்மெட்டிக் மீன், கம்பைனால என்ன கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? அப்போ x1 பார் கேபிட்டல் x1 பார் கேபிட்டல் x2 பார், இதில் நம்ம எடுத்துக்க 2 குரூப் மட்டும் எடுத்துக்கோ. அப்போ 2 குரூப்புக்கு ஃபார்முலா இப்படி நம்ம ஃப்ரைம் பண்ணலாம். ஓகே, அப்படி n1 n2 n1ங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப், n2ங்கிறது செகண்ட் குரூப்பு, x1 பாருங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப்போட மீன், x2 பாருங்கிறது செகண்ட் குரூப்போட மீன். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 80 பாய்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் அண்ட் 20 பாய்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் இந்த டேட்டாலாம் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா n1 ஈக்குவல் டு 80, x1 ஈக்குவல் டு 10, n2 ஈக்குவல் டு 20, x2 ஈக்குவல் டு 50. ஸோ இதுக்கு இந்த 2 குரூப் கொடுத்ததுனால அந்த 2 குரூப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்முலா ஃப்ரைம் பண்ணி நம்ம போட்டோம்னா 11 இயர்ஸ் வருது. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 2 குரூப் ஆஃப் டேக்கன் டுகெதர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம நினைச்சலாம், நம்ம இந்த கம்பைன் அரித்மெட்டிக் மீனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.